பரலோக பிதாவே, स्वर्गीय पिता, இந்த காலை வேளையிலும் इस सुबह के समय में भी இந்த பைபிள் ஸ்டடியின் மூலம் इस बाइबल स्टडी के द्वारा உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வர நீர் கிருபை செய்திருக்கிறீர். आपके सम्मुख में हम आने के लिए आपने अनुग्रह किया. இந்த ஆன்லைன் மூலம் इस ऑनलाइन के जरिए இந்த நாளிலும் கற்றுக் கொடுக்கிற பைபிள் ஸ்டடி आज के दिन भी सीखने वाले पाठ தேவ பிள்ளைகளுக்கு தேவன் அது அந்த பைபிள் ஸ்டடி உதவி செய்ய போதுமானதா இருக்கிறது. परमेश्वर अपने बच्चों की सहायता करने के लिए काफी है. வேதத்தை நாம் எந்த அளவுக்கு கற்றுக்கொள்ளுகிறோமோ हम जितना बाइबल को सीख लेते அந்த हैं அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவ அறிவுக்குள்ளே கடந்து செல்ல முடியும். उतना ज्यादा हम परमेश्वर के अंदर ज्ञान पा सकते हैं. இந்த வேளையிலும் நாம் இந்த பைபிள் ஸ்டடியை தேவன் ஆசீர்வதித்தரும்படியாக आज के दिन भी इस बाइबल स्टडी को परमेश्वर आशीष करके देने के நாம் लिए தேவன் இந்த வேளையில இந்த இடத்துல உயர்த்த போகிறோம். हम परमेश्वर को इस समय में ऊंचा करने वाले हैं. எல்லோரும் முழு உள்ளத்தோடு அவருக்கு மகிமை செலுத்த போகிறோம். सभी लोग पूरे मन के साथ हम परमेश्वर की महिमा करने வாய்களை वाले திறந்து हैं. நாம் தேவனுக்கு இந்த வேளையிலே மகிமை செலுத்துவோம். मुंह खोलकर हम परमेश्वर की महिमा करेंगे. தேவனுக்கு ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். परमेश्वर ही को केवल महिमा हो. இந்த நாளிலும் கர்த்தர் இந்த இடத்திலே நாங்கள் துதிக்கிறோம். इस समय भी हम परमेश्वर की स्तुति करते हैं. கர்த்தர் இந்த இடத்திலே நாங்கள் முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம். परमेश्वर के हम पूरे मन से आराधना करते அவர் हैं. ஒருவருக்கு இந்த வேளையிலே மகிமை செலுத்துகிறோம். केवल उसी को इस समय महिमा हो. அவரால் கொடுக்கப்பட்ட இந்த வேதம் परमेश्वर के द्वारा दिया हुआ इस पवित्र இந்த शास्त्र நாளிலே ஜனங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக पवित्र शास्त्र को सभी लोग सीखने के இந்த लिए நேரத்தை நீர் கொடுத்ததற்காய் நன்றி. इस समय को आपने दिया है प्रभु, धन्यवाद. பரிசுத்த ஆவியானவர் முழுமையாய் எங்களுக்கு இந்த பைபிள் ஸ்டடியில உதவி செய்வீராக. पवित्र आत्मा जी आप इस बाइबल स्टडी में हमारा मदद பரிசுத்த करिए. ஆவியானவர் மூலம் இந்த பைபிள் ஸ்டடி நடத்தப்பட எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. पवित्र आत्मा के द्वारा ये बाइबल स्टडी चलने दो. ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் ஆவியிலே நிரம்பி இந்த வார்த்தைகளை கேட்க நீர் உதவி செய்வீராக. सभी लोग इन वचनों को आत्मा से भरकर सुने. உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். आपके उपस्थिति में हम नम्र झुकाते हैं. இந்த வேளையிலும் ஒரு அடி பாடல் பாடி நாம் என்ன செய்யறோம், இந்த நாள்ல பைபிள் ஸ்டடிக்குள்ளே கடந்து செல்ல இருக்கிறோம். हम इस समय एक गीत गाकर हम परमेश्वर के वचनों की ओर जाएंगे. राजाओं का राजा है, वो प्रभु का प्रभु है. राजाओं का राजा है, वो प्रभु का प्रभु है. प्रभु यीशु मसीह, प्रभु यीशु मसीह, प्रभु यीशु मसीह, प्रभु यीशु मसीह. राजाओं का राजा है, वो प्रभु का प्रभु है. राजाओं का राजा है, वो प्रभु का प्रभु है. शत्रु को हरा दिया, संसार को जीत लिया. मृत्यु से पार होकर हमें अनंत जीवन दिया. शत्रु को हरा दिया, संसार को जीत लिया. मृत्यु से पार होकर हमें अनंत जीवन दिया. विधियों का वो लेख जो विरोधी को मिटा डाला. विधियों का वो लेख जो विरोधी को मिटा डाला. राजाओं का राजा है, वो प्रभु का प्रभु है. राजाओं का राजा है, वो प्रभु का प्रभु है. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற திருத்துவ தெய்வமே, पिता पुत्र पवित्र आत्मा जो त्रिएक परमेश्वर, நீர் கொடுத்த இந்த வேதத்தை इस समय आप दिया हुआ इन वचनों को இந்த நாள்ல ஜனங்கள் கற்றுக்கொள்வார்களாக. इस दिन भी लोग सीख लें. முழுமையாய் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. पूरे तरीके से पवित्र आत्मा मदद करे. இயேசுவின் நாமத்தினாலே, यीशु मसीह के नाम से ஆமென். आमीन. ஹல்லேலூயா. हालेलुया. விசேஷமாக இந்த நாளிலும் विशेष के लिए आज के दिन, நாம் இந்த நாள்ல வேதத்திலிருந்து ஒரு சப்ஜெக்ட் நாம் பார்க்க போகிறோம். आज के दिन भी हम बाइबल से एक विषय सीखने वाले हैं. இந்த வேத புஸ்தகத்திலே इस पवित्र शास्त्र में எவைகளை தரித்து கொள்ள வேண்டும் என்று
வேதம் நமக்கு தெய்வ பிள்ளைகளுக்கு சுட்டி காட்டுகிறது என்று பார்க்க போகிறோம். परमेश्वर के बच्चे क्या क्या पहन लेना है करके वचन कहता है, इसे हम आज सीखने वाले हैं। பொதுவாக உடுத்து கொள்ளுதல் என்றால் जाहिर से ओढ़ लेना या पहन लेना मतलब அது ஜனங்கள் இன்னைக்கு அன்றாடம் அவங்க துணிமணிகளை என்ன செய்கிறாங்க, உடுத்துகிறாங்க, துவைக்கிறாங்க, உடுத்துகிறாங்க. அது அனுதினமும் நடந்து கொண்டு இருக்கிறது. जायज से हर दिन रोज हम कपड़े पहनते हैं। வேதத்திலே மத்தேயு அதிகாரத்திலே கூட நாம் பார்த்தால் मत्ती के किताब में भी जब हम देखते அங்கே हैं இயேசு காட்டு புஷ்பங்கள் எப்படி தேவன் அதற்கு உடுத்துகிறார், पर यीशु मसीह कहते हैं जो जंगल के फूलों को परमेश्वर कैसा सजाते हैं, उसे कैसे அங்கே पहनाते हैं। சாலமோன் தன்னுடைய அரண்மை அந்த சிங்காசனத்திலே இருக்கும்போது அவன் ஒரு நாள் கூட அப்படிப்பட்ட அந்த அவன் தன்னுடைய துணியை உடுத்தியதில்லை என்று அந்த காட்டு புஷ்பத்தை அதைவிட அதிகமாக நான் அழகுள்ளதாய் உடுத்தி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். एक राजा भी इतना अच्छा पहनावे नहीं पहन सकता है, लेकिन एक पुष्प को परमेश्वर इतना अच्छे से सजा कर रखे हैं। 6 அதிகாரம் 28-29 மத்தேயு. वो वचन देखेंगे, 6वां अध्याय 28 और 19वां वचन 29। करते हो, जंगली शोषणों पर ध्यान करो कि वे कैसे बढ़ते हैं। वे न तो परिश्रम करते न खाते हैं, तो भी मैं तुमसे कहता हूँ कि सुलेमान भी अपने सारे वैभव में उनमें से किसी के समान वस्त्र पहने हुए न था। ஹல்லேலூயா. हालेलुया। தெளிவாக அங்கே தேவன் சொல்லுகிறாரு, சாலமோன் கூட அனுதினமும் உடுத்துகிற அந்த துணியில அந்த காட்டு புஷ்பங்களை தேவன் எப்படி உடுத்துகிறாரோ அந்த அளவுக்கு அழகுல உடுத்தவில்லை என்று அங்கே சொல்லுகிறார். जिस तरीके से जंगली फूलों को जैसा परमेश्वर ने सजाया है, उतना सजावटी वाले कपड़े सुलेमान राजा ने भी नहीं पहना है। ஹல்லேலூயா. हालेलुया। இரண்டாவதாக நாம் தரித்து கொள்ளுதல் என்று பார்க்கும் பொழுது दूसरा हम पहनावे पहन लेना, इसके बारे में जब हम देखते हैं, ஒரு மாங்கல்யத்தை என்ன செய்யறாங்க, திருமணத்துல என்ன செய்யறாங்க, பெண்ணுக்கு அனுபவிக்கிறாங்க, அது கடைசி வரை அது அப்படியே இருக்கணும்னு அந்த பெண் எதிர்பார்க்கிறது. स्त्रियां जो है शादी करते वक्त उन लोग मंगलसूत्र पहनाया जाता है उनको, वो जिंदगी भर उसको पहने रहते அதே हैं। போல கால்கள்ல காதுகள்ல கைகள்ல காப்பு போடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் அவங்க அதை உடனே தினசரி அதை கலத்துவதில் அவங்க அது அநேக வருஷங்கள் அது என்ன செய்கிறது, அது போடப்படுகிறதாய் காணப்படுகிறது. कान के पहनावे और हाथ में जो है कई सारे बांगड़ियां, ये सब पहनते ही रहते हैं रोज। ஹல்லேலூயா. हालेलुया। உடுத்திக் கொள்ளுதல்ங்கிறது அனுதினமும் அதை மாற்றி கொண்டிருக்கிறது. तो पहनना मतलब हर रोज पहनना होता है, ஆனால் தரித்து கொள்ளுதல்ங்கிறது அது அமேசாவா இருக்கிற காரியமா இருக்கிறது. लेकिन पहन लेना जो है ये हमेशा होता ही रहता है। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, தேவன் கூட அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வனாந்தரத்திலே நடத்தி கொண்டு போகும் பொழுது பயங்கரமான ஒரு வியத்தகு செயல் அது அவர் செய்கிறார். இன்னைக்கு ஒரு துணி இன்னைக்கு நம்ம போட்டோம்னா நாளை அதை நம்ம போட முடியாது. ஆனால் 40 வருஷம் அந்த துணி அவங்க போட்டதை களத்தையில் அது எப்படி இருந்தது என்று உபாகமம் 8:4 சொல்லுகிறார். व्यवस्था विवरण के 8वां अध्याय 9वां वचन में परमेश्वर कहते हैं, देखो इस्राएल लोगों को जब परमेश्वर ने मिस्र देश से उनको लाया था, तभी हम तो जो आज कपड़ा पहनते हैं वो कुछ दिनों के बाद हम पहन नहीं पाते, लेकिन इस्राएल लोगों को परमेश्वर ने 40 साल तक एक ही कपड़े में जो उन लोग को परमेश्वर ने चलाया था। 8:4 ஹல்லேலூயா. அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? वहाँ पे क्या लिखा गया है? இந்த 40 வருஷமும் इन पूरे 40 सालों में உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. तुम्हारे वस्त्र कभी पुराने ना हुए और तुम्हारे पांव कभी फूले नहीं। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, ஒரே துணியை 40 வருஷம் அவங்க அப்படியே கலத்தாம அவங்க அவங்க உடுத்திருந்தார்கள். ஆனால் அது என்னதான் பழையதாய் போகவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. देखो वचन क्या कहता है, पूरे 40 सालों तक उन्होंने एक ही वस्त्र पहना है, लेकिन फिर भी उनका वस्त्र कभी पुराना नहीं हुआ। ஒரு வியத்தகு செயல். அதை இன்னைக்கு ஒரு மனுஷன் விசுவாசிக்க முடியுமா? ये देखो, ये कितनी चौंकाने वाली बात है। एक व्यक्ति इस पर भरोसा विश्वास कर सकता है क्या? ஹல்லேலூயா. हालेलुया। உடுத்துக் கொள்ளுதல் இன்னைக்கு அனுதினம் நம்ம மாற்றிக் கொள்றது. हमारे पहनावे को हम हर रोज बदलते हैं, ஆனால் தரித்துக் கொள்ளுதல்ங்கிறது அது
நிலையாய் அது நம்முடைய நாம் வைக்கிற ஒன்றாய் இருக்கிறது. लेकिन हमारा हम पहनना जो है हमको हमेशा एक ही जैसा रखना होगा. ஆனால் அந்த வனாந்தர பாதையிலே தேவன் என்ன செய்தார், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் அந்த ட்ரெஸ் அவங்க சரீரத்தில் இருந்து அது பழையதாய் போகாதபடிக்கு தேவனால் அதை என்ன செய்தது, ஒரு தரித்து கொண்ட அனுபவத்திலே அவர்களை கொண்டு செல்ல முடிந்தது. देखो परमेश्वर उन 40 वर्षों तक इस्राएली लोगों को चला रहे थे, एक ही कपड़े जो पुराने नहीं हुए थे. ऐसा ही हमारा जीवन में भी एक पहनावे हमें रखना होगा. ஹல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற காரியம், தேவ பிள்ளைகள் வேதத்திலே எதை தரித்து கொள்ள வேண்டும் என்று வேதம் போதிக்கிறதை நாம் பார்க்க போகிறோம். हम आज के दिन देखने वाले हैं कि वचनों में परमेश्वर ने क्या हमको पहनने के लिए कहा है. இன்னைக்கு பொதுவாட்டு பார்த்தாக்கி ஒரு பக்கத்தில் பார்த்தாக்கி இன்னைக்கு ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க ஏதோ ஒரு தேவர்களுடைய படத்தை, எந்த தெய்வத்தை அவங்க தேவர்களை பின்பற்றுகிறாங்களோ அந்த படத்தை என்ன செய்கிறாங்க, தங்களுடைய உடம்புல பச்சை குத்துகிறார்கள். आज कई सारे लोग जो है टैटू बनाते हैं अपने शरीर में, जो जिस ईश्वर का या जिस देवता का उन लोग फॉलो करते हैं उसका उन लोग टैटू बनाते हैं. ஒரு சிலவங்க எந்த மிருகங்கள் மேலே ரொம்ப அக்கறை இருக்கிறதோ அந்த மிருகங்களுடைய படத்தை கூட என்ன செய்கிறாங்க, தங்களுடைய சரீரத்தில் என்ன செய்கிறாங்க, பச்சை குத்தி அந்த பதிச்சு வைக்கிறார்கள். दूसरे कुछ ऐसे लोग हैं जो जिस प्राणियों को वो पसंद करते हैं उस प्राणियों का चित्र को वो अपना टैटू बना लेते हैं. ஒரு சில அவங்க என்ன செய்கிறாங்க, ஏதாவது ஒரு பெண்ணை அந்த நாட்களில் விரும்பும் பொழுது உடனே அந்த எமோஷனில் என்ன செய்கிறாங்க, அந்த பெண்ணை என்ன செய்கிறாங்க, தன்னுடைய கைகள்லேயே உடம்புலேயே என்ன செய்கிறாங்க, பச்சை குத்தி இது பண்ணுறாங்க. ஆனால் அதை அவங்க எந்த அளவுக்கு அது நிலையாக இருக்கணும்னு அவங்க பச்சை குத்துறாங்க. ஆனால் ஒரு காலத்தில் அதை எடுக்க போகும்போது முழுமையாக தீய வச்சு அதை எரிச்சு எடுக்க வேண்டியிருக்கிற அவ்வளோ எமோஷனில் அவங்க என்ன செய்கிறாங்க, உடம்புல பச்சை குத்துகிறதை பார்க்க हम முடிகிறது. कई सारे पुरुषों को देख सकते हैं जो किसी स्त्रियों पर अगर किसी स्त्री को दिल से चाहते हैं तो उनका नाम या नहीं तो उनका चित्र बना लेते हैं अपना शरीर पे टैटू के तौर पर. और ये कितना दिन तक रहेगा ये भी पता नहीं, और जब उसको निकालना पड़ता है तब उसको आग लगाकर एकदम ज़्यादा कष्ट करके उसको निकालना पड़ता அதை है. தரித்து கொள்றதுக்கு அவங்க அது நிலையா என் மேலே இருக்கணுங்கிற அளவில் என்ன செய்கிறாங்க, அதை அந்த செய்து அதை என்ன செய்கிறாங்க, வைக்கிறதை பார்க்கிறோம். इसका मतलब हम देख सकते हैं कि कितना इमोशन के साथ पूरा जिंदगी भर वो हमारे शरीर में रहना चाहिए, इससे ऐसा सोचकर वो लगाते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. ஆனா தெய்வ பிள்ளைகளுக்கு வேதத்தில் நாம் எதை தரித்து கொள்ள வேண்டும், அதாவது அதை நிலையாக, அதாவது அது அப்பப்போ மாற்றி கொள்ளுகிறதல்ல, நிலையாக எதை தரித்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு अनेक காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. आज भी देख सकते हैं मसीह लोग क्या क्या पहनना चाहिए. ये पहनावा ऐसा नहीं है कि जो पहने और निकाल दिए, नहीं, लेकिन ये जिंदगी भर हमको पहने रहना चाहिए. क्या क्या हमको ऐसे पहनना है करके ஏழு वचन காரியத்தை कहता है. நாம் பார்க்க போகிறோம். आज हम एक 7 कार्य देखने वाले हैं. முதலாவதாக நாம் பார்க்க போகிறோம், நம்ம எதை தரித்து கொள்ள வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. ரோமையர் 13ஆம் அதிகாரம் रोमियो का 14ஆம் வசனம். 13वां अध्याय में 14वां वचन. वरना प्रभु यीशु मसीह को पहन लो और शरीर की अभिलाषाओं को पूरा करने का उपाय न करो. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, ये वचन क्या कहता है? துர் இச்சைக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து दुष्ट अभिलाषाओं को पूरा न करो கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் என்று வேதம் போதிக்கிறது. और यीशु मसीह को पहन लो, ऐसा वचन ஹல்லேலூயா. कहता है. அப்ப அந்த हालेलुया. வேதம் சொல்லுகிறது, தேவ பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. तो शास्त्र हमें सिखाता है कि हर एक मसीही व्यक्ति यीशु मसीह को अपने शरीर में पहन लेना அதாவது चाहिए. இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொரு தேவனை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, மாற்றி கொள்ளவே கூடாது என்று வேதம் போதிக்கிறது. मतलब शास्त्र सिखाता है कि यीशु मसीह को स्वीकार किया तो जिंदगी भर यीशु मसीह को ही अपना परमेश्वर मानना चाहिए. ஹல்லேலூயா. हालेलुया. இன்னொரு வசனத்தை கூட நம்ம அதற்காக பார்க்க முடியும். हम इसके लिए एक और वचन भी देख सकते हैं. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்க. गलातियों का 3रा अध्याय का 27 वचन हम देखेंगे. और तुम में से जितनों ने मसीह में बपतिस्मा लिया है उन्होंने मसीह को पहन लिया है. ஹல்லேலூயா. हालेलुया. அதில் 26ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன்.
26वां वचन भी हम साथ में நீங்கள் पढ़ेंगे। எல்லோரும் तुम सब கிறிஸ்து இயேசுவை பற்றிய मसीह यीशु पर रखा हुआ விசுவாசத்தினாலே विश्वास के द्वारा தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. परमेश्वर का संतान हो। நாம் எப்படி நாம் தேவனுடைய புத்திரர்களாய் மாற முடியும்? हम कैसा परमेश्वर के संतान बन सकते हैं? இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் விசுவாசம் வைக்கும் பொழுதுதான் நாம் தேவனுடைய புத்திரர்களாய் மாற முடியும். जिस दिन हम यीशु पर विश्वास रखते हैं उस दिन हम परमेश्वर का संतान அப்படி बनते நாம் हैं। மாற்றப்படும் பொழுது ऐसा जब हम बनते हैं, இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக यहाँ पे लिखा है कि तुम में मसीह का ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ जितने भी लोग मसीह में तुम लोगों ने बपतिस्मा लिया है, அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. उतने लोग मसीह को पहन लिए हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ தேவ பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. तो शास्त्र हमें ऐसा सिखाता है कि हमें मसीह यीशु को पहन लेना है। ஹல்லேலூயா. हालेलुया। இரண்டாவதாக வேதம் எதை தரித்து கொள்ள வேண்டும் என்று போதிக்கிறது பார்ப்போம். हम देखेंगे दूसरा किस चीज को शास्त्र हमें पहनने के लिए कहता है। 1 பேதுரு 5:5 வசனம், 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். पहला पत्रस 5वां अध्याय के 5वां वचन। इसी प्रकार हे नवयुवकों, तुम भी प्राचीनों के अधीन रहो, वरना तुम सब के सब एक दूसरे की सेवा के लिए दीनता से कमर बांधे रहो, क्योंकि परमेश्वर अभिमानियों का विरोध करता है परंतु दीनों पर अनुग्रह करता है। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? यहाँ पे वचन क्या कहता है? அந்தபடி இளைஞரே, इस प्रकार नवयुवकों மூப்பருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். प्राचीनों के अधीन रहो। நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து तुम सब एक दूसरे का आज्ञा मानकर மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். मन से दीन होने का कमर बांधो। ஹல்லேலூயா. हालेलुया। அதாவது ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும் என்று போதிக்கிறது. एक दूसरे का आज्ञा मानो और दीनता का कमर कस लो। ஏனென்றால் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், क्योंकि परमेश्वर अभिमानियों का विरोध करता है, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். बल्कि दीनों पर अनुग्रह करता அப்போ है। வேதம் நமக்கு மனத்தாழ்மையை தரித்து கொள்ளும்படியாக போதிக்கிறது. तो वचन हमें ये सिखाता है कि हमें दीनता को पहन लेना है। பாருங்க, நம்ம யாரை பின்பற்றுகிறோமோ हम जिसका अनुसरण करते हैं அந்த இயேசு கிறிஸ்து கூட वो यीशु मसीह भी அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராய் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. वो दीन और नम्र परमेश्वर थे। அவரை பின் செல்லுகிற நாம் तो उनका अनुसरण करने वाले हम மனத்தாழ்மையை நாம் என்ன செய்ய வேண்டும்? அணிந்து கொள்ள வேண்டும். दीनता को हमेशा पहनना चाहिए। பாருங்க, இயேசு குறித்த அந்த ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். மத்தேயு 11:29. मत्ती का 11वां अध्याय के 29वां वचन हम देखेंगे। मेरा जुआ अपने ऊपर उठा लो और मुझसे सीखो, क्योंकि मैं नम्र और मन में दीन हूँ, और तुम अपने मन में विश्राम पाओगे। ஹல்லேலூயா. हालेलुया। இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிற 29? देखेंगे यहाँ पर क्या लिखा है। இயேசு சொல்லுகிறார், यीशु कहते हैं நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். मैं नम्र और मन से दीन हूँ। என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு मेरे जुआ अपने ऊपर उठा लो என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், और मुझसे सीख लो, அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். तभी तुम्हारे मन में शांति आएगी। ஹல்லேலூயா. பாருங்க, நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். हम यीशु मसीह का अनुसरण तो அவர் करते हैं। சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று वो சொல்லுகிறார். नम्र और मन से दीन है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப அந்த மனத்தாழ்மையை நாம் என்ன செய்ய வேண்டும்? தரித்து கொண்டால் तो उस दीनता को हम भी जब पहन लेंगे, அவர் சொல்லுகிறார், நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும் என்று சொல்லுகிறார். वो कहते हैं कि हमारे शरीर में विश्राम होगा। அப்ப இரண்டாவது வேதம் போதிக்கிறது, மனத்தாழ்மையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். दूसरा वचन कहता है कि हमें दीनता को पहन लेना है। மூன்றாவதாக வேதம் என்ன சொல்லுகிறது? तीसरा हमसे वचन क्या कहता है? நாம் பார்ப்போம் 2 நாளாகமம் हम देखेंगे दूसरा इतिहास 6ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். 6वां अध्याय का 41वां वचन। அதாவது ரட்சிப்பை தரித்து கொள்ள வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. यहाँ पे वचन कहता है कि हमें उद्धार को पहन लेना है। படிங்க அத. 2 நாளாகமம் 6:41. पहला इतिहास 6वां अध्याय का 41वां वचन। अब हे यहोवा परमेश्वर, उठकर अपने सामर्थ के संदूक समेत अपने विश्राम स्थान में आ, और हे यहोवा परमेश्वर, तेरे याजक उदार रूपी वस्त्र पहने रहे, और तेरे भक्त लोग भलाई के कारण आनंद करते रहे। ஹல்லேலூயா. பாருங்க, இங்க எழுதப்பட்டிருக்கிற தேவனாகிய கர்த்தாவே, यहाँ पर लिखा है कि हे परमेश्वर यहोवा, நீ தாபரிக்கிற ஸ்தலத்திற்கு आप जिस स्थान पर है தேவரீர் உமது வல்லமை விளங்கும் वहाँ पर आपका सामर्थ होगा, பெட்டியுடன் எழுந்தருளும்.
उस संदूक के समीप आप आओ। தேவனாகிய கர்த்தாவே, हे परमेश्वर यहोवा, உமது ஆசாரியர் आपके याजक ரட்சிப்பை தரித்து उद्धार रूपी वस्त्र पहनकर உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக. आपके भक्त लोग भलाई के कारण आनंदित हो। அப்போ ஆசாரியர்கள் அவர்கள் ரட்சிப்பை அவர்கள் தரித்தவர்கள். याजक मतलब कौन है? जो उद्धार रूपी वस्त्र जो पहनते हैं वो है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை யார் யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ எல்லோரும் அவர்கள் ஆசாரியர்களாய் காணப்படுகிறார்கள் என்று அநேக வசனம் சொல்லுகிறது. नया नियम में कई सारे वचन कहता है जो यीशु मसीह को फॉलो करते हैं वो सभी लोग याजक हैं। பாருங்க, 1 பேதுருல ஒரு வசனத்தை கூட நாம் பார்ப்போம். हम 2:9 हम देख सकते हैं पहला पत्रस का दूसरा अध्याय के 9वें वचन में, हम कौन हैं? पर तुम एक चुना हुआ वंश और राज पदधारी याजकों का समाज और पवित्र लोग और परमेश्वर की निज प्रजा हो, इसलिए कि जिसने तुम्हें अंधकार में से अपने अद्भुत ज्योति में बुलाया है उसके गुण प्रकट करो। ஹல்லேலூயா, हालेलुया। இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டோம் என்றால் நாம் ஒரு ஆசாரிய கூட்டம் என்று வேதம் சொல்லுகிறது. हम यीशु मसीह को स्वीकार किए तो वचन कहता है कि हमें कि याजक, राज पदधारी याजक है। அப்போ ஆசாரியர்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? ரட்சிப்பை தரித்துக் கொள்ள வேண்டுமா? तो याजकों को क्या करना है? उद्धार रूपी वस्त्र पहनना है। நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று आप लोग भी अपने आप को अंधकार से தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய ज्योति के ओर लाया हुआ புண்ணியங்களை அறிவிக்கும்படி उस परमेश्वर के भलाइयों को बताने के தெரிந்து लिए கொள்ளப்பட்ட சந்ததியாயும் चुने हुए संतान हो ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் और राज पदधारी याजक है, பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாவும் இருக்கிறீர்கள். पवित्र और परमेश्वर के निज प्रजा हो। அப்போ ரட்சிப்பை, அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் ஒரு ஆசாரியர்களாய் இருக்கிறோம். அப்போ வேதம் சொல்லுகிறது நாம் ரட்சிப்பை நாம் தரித்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். यीशु मसीह का अनुसरण करने वाले सभी लोग याजक है, तो वो याजकों को क्या करना है? उद्धार रूपी वस्त्र पहनना है। வெளிப்பாடுல கூட 1:6 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. प्रकाशित वाक्य का पहला अध्याय 6वां वचन ऐसा कहता है, और हमें एक राज्य और अपने पिता परमेश्वर के लिए याजक भी बना दिया, उसी की महिमा और पराक्रम युगान युग रहे, आमीन। ஹல்லேலூயா, हालेलुया। என்ன சொல்லுகிறது? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து यहाँ पे क्या लिखा है? हमसे प्रेम कर कर நம்முடைய இரத்தத்தினாலே अपने लहू से நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி हमारे पापों से छुड़ाया, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக अपने पिता परमेश्वर के सामने நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிய அவருக்கு हमें राजा और याजक बनाए हुआ उस परमेश्वर को மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக, ஆமென் என்று எழுதப்பட்டிருக்கிறது. महिमा और पराक्रम युगान युग रहे, அவ आमीन। இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாரும் ஆசாரிய கூட்டம். तो यीशु मसीह को जो भी स्वीकार किए हैं सभी लोग याजक हैं। ஹல்லேலூயா, हालेलुया। நம்ம ராஜா ஆசாரியர்கள் எதை தரித்துக் கொள்ள வேண்டும்? तो याजकों को क्या पहन लेना है? அவர்கள் ரட்சிப்பை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும். वे लोग उद्धार रूपी वस्त्र को पहने हुए होने चाहिए। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। நான்காவதாக நாம் பார்க்க போகிறோம். हम चौथा देखने वाले हैं கொலோசியர்ல 3ஆம் அதிகாரம் कुलुसियों का 3रा अध्याय நாம் 12-13 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது 12 और 13वां वचन को जब हम देखते हैं, வேதம் சொல்லுகிறது நீடிய பொறுமையை தரித்து கொள்ள வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. शास्त्र कहता है कि धीरज को पहन लेना है। இந்த वचनத்தை படிப்போம். वो वचन हम पढ़ेंगे। इसलिए परमेश्वर के चुने हुओं के समान जो पवित्र और प्रिय है, बड़ी करुणा और भलाई और दीनता और नम्रता और सहनशीलता धारण करो, और यदि किसी को किसी पर दोष देने का कोई कारण हो तो एक दूसरे की सह लो और एक दूसरे के अपराध क्षमा करो, जैसे प्रभु ने तुम्हारे अपराध क्षमा किए वैसे ही तुम भी करो। ஹல்லேலூயா. हालेलुया। இங்கே 5 காரியத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. यहाँ पे शास्त्र हमें 5 कार्यों को पहन लेने के लिए कहा है। அதுல ஒன்று நீடிய பொறுமையை என்ன செய்யணுமா? தரித்து கொள்ள வேண்டும். वहाँ पे लिखा है कि हमें धीरज को पहन लेना है। இங்கே எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் आप लोग परमेश्वर के चुने हुओं के समान जो पवित्र है,
அவருக்கு பிரியமானவரும் और उनके लिए प्रिय बनकर அவருடைய உருக்கமான இரக்கத்தையும் उनकी बड़ी करुणा தயவையும் और भलाई, மனத்தாழ்மையையும் मन से नम्रता, சாந்தத்தையும் सहनशीलता நீடிய பொறுமையும் தரித்துக்கொண்டு और नम्रता को धारण करो। ஹல்லேலூயா. हालेलुया। 5 காரியங்களை தரித்து கொள்ள வேண்டும் என்று இங்கே நமக்கு கொலேசியர்ல பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். पवित्र आत्मा हमसे कहते हैं कि 5 कार्यों को हमें पहन लेना அது है। மாத்திரம் இல்ல, ஒருவரை ஒருவர் தாங்கி केवल उतना ही नहीं, एक दूसरे को सह लो। ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் एक दूसरे का जो गलती कुछ होगा तो கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல जैसा मसीह ने तुम्हारा अपराध क्षमा किया, ஒருவர் மன்னியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. वैसे ही तुम भी एक दूसरे को क्षमा करो। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த வேதம் 4வதாக நீடிய பொறுமையை தரித்து கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. तो यहाँ पर शास्त्र में चौथा कार्य पहनने कहता है, वो है பாருங்க, धीरज। லூகாஸ் அதிகாரத்துல கூட அந்த ஒரு 21 அதிகாரத்துல இயேசு சொல்லுகிறாரு. लूका की किताब में भी 21वां अध्याय में यीशु मसीह कहते हैं, அங்கே 17ல இருந்து 19 வரை 17 से 19 तक, मेरे नाम के कारण सब लोग तुमसे बैर करेंगे, परंतु तुम्हारे सिर का एक बाल भी भाका न होगा। अपने धीरज से तुम अपने प्राणों को बचाए रखोगे। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, இயேசு தெளிவாய் சொல்லுகிறார், तो यीशु मसीह सफाई से कहते என் हैं, நாமத்தின் நிமித்தம் मेरे नाम के कारण எல்லாராலும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள், सभी लोग तुम्हें नफरत करेंगे, ஆனால் உங்கள் தலைமயிர் ஒன்றாயிலும் அழியாது. लेकिन तुम्हारे सर के एक भी बाल को कुछ नहीं कर सकते। உங்கள் பொறுமையினாலே तुम्हारे धीरज के உங்கள் द्वारा ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்கள். अपने आत्मा को संभाले रखो। ஹல்லேலூயா. हालेलुया। நம்முடைய ஆத்மாவை நீடிய பொறுமையின் மூலம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. हमारा प्राण को बड़े धीरज के साथ हमें संभाले அப்ப रखना है। ஆத்மாவை யாரு காப்பாற்ற முடியலையோ அவங்க ஆத்மா என்ன செய்கிறது, அது இந்த உலகத்து வாழ்க்கைக்கு பிறகு நரகத்துக்கு போகிறது. जो अपना प्राण को संभाल नहीं पाता, उसका अंत में उसके मौत के बाद वो नरक में जाता है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப நீடிய பொறுமை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. तो हमारे जीवन में भी हमें धीरज को धारण करना है। ஹல்லேலூயா. हालेलुया। ஐந்தாவது பாயிண்டாக 5वां मुद्दा, பார்ப்போம். யோபு 29ஆம் அதிகாரம் अय्यूब का 29वां अध्याय 14ஆம் வசனத்திலே, 17वां वचन में, அதாவது நாம் தேவ நீதியை தரித்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. हमें परमेश्वर के धार्मिकता को पहन लेना है। பாருங்க, 29:4 அங்க யோபு தன்னை குறித்து சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? 29वें अध्याय के 4वां वचन, मैं धर्म को पहने रहा और वह मुझे ढाके रहा। मेरा न्याय का काम तेरे लिए भागे और सुंदर पगड़ी का काम देता था। 29:14. ஹல்லேலூயா. அங்கே யோபு சொல்லுகிறான், वहाँ पे अय्यूब कहते हैं, நான் நீதியை தரித்து கொண்டேன், मैं धर्म को पहन लिया, அது என் உடுப்பா இருக்கிறது, वो मेरा कपड़ा है, என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாய் இருக்கிறது। मेरा न्याय का काम मेरे लिए एक ओढ़नी और पगड़ी के समान काम करता ஒரு है। தெய்வ பக்தி உள்ள யோபு சொல்லுகிறான், நான் தேவ நீதியை நான் தரித்து கொண்டேன் என்று சொல்லுகிறான்। एक परमेश्वर का दास अय्यूब है, वो कहता है कि मैं परमेश्वर का धार्मिकता को पहने रहा हूँ। அப்போ தேவ நீதியை தரித்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு என்ன செய்கிறது, போதிக்கிறது। तो परमेश्वर के धार्मिकता को हमें पहन लेना है। அதாவது அநீதி ஒரு முறை கூட நமக்குள்ள என்ன செய்யக்கூடாதான், அது நமக்குள்ளே வந்து ஆளுகை செய்து விடக்கூடாது। यानी अधर्मिकता या दुष्टता हमारे अंदर कभी भी प्रबल नहीं होना चाहिए। இயேசு கூட சொல்லுகிறார் மத்தேயு 33ல முதலாக தேவனுடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள் என்று சொல்லுகிறார்। यीशु मसीह भी मत्ती के किताब में कहते हैं कि सबसे पहले परमेश्वर का राज्य और उसके धार्मिकता की खोज करो। हालेलुया हालेलुया। அப்போ ஆசாரியர்கள் கூட பாருங்க, என்ன ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம், 132ஆம் சங்கீதத்திலே 132 भजन संहिता में 9ஆம் வசனத்தை பார்ப்போம்। 9वां वचन हम देखेंगे। तेरे याजक धर्म के वस्त्र पहने रहे और तेरे भक्त लोग जय जयकार करे। हालेलुया हालेलुया। பாருங்க 9ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது, वो 9वां वचन क्या कहता है, உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து तुम्हारे याजक धर्म के वस्त्र पहने रहे பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்களாக और तेरे भक्त जय जयकार करे। हालेलुया हालेलुया। வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவ ஜனங்கள்
அநீதியானவைகளை தரித்து கொள்ளக்கூடாது. तो वचन एकदम सफाई से कहता है कि परमेश्वर के लोग कभी अधार्मिकता को नहीं धारण करना தெய்வ चाहिए. பிள்ளைகள் தெய்வ நீதியை அவர்கள் தரித்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். परमेश्वर के बच्चे हमेशा धार्मिकता को पहने हुए होने चाहिए. ஹல்லேலூயா. हालेलुया. ஆறாவதாக நாம் ரோமேயர் 13ஆம் அதிகாரம் छठवां पॉइंट के लिए हम देखेंगे रोमियो का 13वां अध्याय में 12ஆம் வசனத்திலே 12वां वचन. அதாவது ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. हमें ज्योति के हथियारों को पहन लेना है. रात बहुत बीत गई है और दिन निकलने पर है, इसलिए हम अंधकार के कामों को त्याग कर ज्योति के हथियार बांध ले. ஹல்லேலூயா. हालेलुया. பாருங்க அதுல 13ல அங்க என்ன சொல்லுகிறது வேதம்? 13वां अध्याय के 12वां वचனம் 12वां वचन में क्या लिखा है? இரவு சென்று போயிற்று, रात बहुत बीत गई है, பகல் சமீபமாயிற்று, दिन निकलने पर है, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு, इसलिए हम अंधकार के कामों को छोड़कर, அதாவது அந்தகாரின் கிரியைகளை நம்ம என்ன செய்தோம்? நம்ம தரித்திருந்தோம். अभी तक हमने अंधकार के कामों को पहन लिया இப்ப था, நம்ம தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிறோம். अभी हम परमेश्वर के लोग हैं, எனவே அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு इसलिए अंधकार के कामों को त्याग कर ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். ज्योति के हथियारों को पहन ले. அப்ப ஆறாவது வேதம் நமக்கு சொல்லுகிறது நாம் ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். तो छठवां कार्य हमें वचन ये कहता है कि हमें ज्योति के हथियारों को पहन लेना है. அப்ப இருளின் ஆயுதங்கள் என்னவென்றால் अभी अंधकार के काम बोला तो क्या है? அதுல 13ஆம் வசனத்துல கூட சொல்லுகிறது. वहां पर 13वां वचन में लिखा गया है. பாருங்க களியாட்டு படிங்க, இந்தியில படிங்க 13. जैसा दिन को शोभा देता है वैसे ही हम सीधी चाल चले, 13 न कि लीला क्रीड़ा और पियक्कड़पन में, न व्यभिचार और लूचपन में, और न झगड़े और डाह में. இதுல ஒரு 4-5 காரியம், அதாவது இருளின் ஆயுதங்கள் என்ன என்று எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पे एक 4-5 कार्य लिखा है कि अंधकार की क्रियाएं क्या होती है. களியாட்டம், यानी लीला क्रीड़ा, पियक्कड़पन, வேசித்தனம், व्यभिचार, காமவிகாரம், लूचपन, வாக்குவாதம், झगड़े பொறாமை, और डाह. இப்படியாக அதாவது இருளின் ஆயுதங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ये सब जो है अंधकार के काम है. ஆனால் தேவ பிள்ளைகள் நாம் அதை தரித்து கொள்ளக்கூடாது. लेकिन वचन कहता है मसीह लोग इन सब चीजों को नहीं करना நாம் चाहिए, ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும். बल्कि हमें ज्योति के हथियारों को पहन लेना நாம் है. ஒளியின் ஆயுதங்கள் எவைகள் என்று நாம் கலாத்தியர்ல கூட 5:22-23 பார்த்து கொள்ளலாம். ज्योति के कार्य, ज्योति के हथियार क्या है करके हम देख सकते हैं गलतियों के 5वां अध्याय में. 19ல இருந்து 21ஆம் வசனம் 21ஆம் வசனம் வரை பார்த்தாக்கி, அதாவது இருளின் ஆயுதங்கள் எவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 5वां अध्याय में 19 से लेकर 21 तक ऐसा लिखा है कि जो अंधकार की क्रियाओं के बारे में वहां पर लिखा है. 22-23 ஒளியின் ஆயுதங்கள், लेकिन 22 और 23 में ज्योति के हथियारों के बारे में लिखा है. நீங்க படிங்க அந்த 22-23. वो वचनों को हम पढ़ सकते हैं. गलतियों के 5वां अध्याय 22 और 23. पर आत्मा का फल प्रेम, आनंद, शांति, धीरज, कृपा, भलाई, विश्वास, नम्रता और संयम है. ऐसे कामों के विरोध में कोई भी व्यवस्था नहीं. ஹல்லேலூயா. हालेलुया. தெளிவாய் சொல்லுகிறது. அதாவது ஒளியின் ஆயுதங்கள் என்ன என்று अच्छे से लिखा गया है कि ज्योति के हथियार क्या है. அன்பு, प्रेम, சமாதானம், शांति, நீடிய பொறுமை, धीरज, தயவு, कृपा, நற்குணம், भलाई, விசுவாசம், विश्वास, சாந்தம், नम्रता இச்சையடக்கம், और संयम. இவைகள் எல்லாம் ஒளியின் ஆயுதங்களாய் காணப்படுகிறது. ये सब कुछ ज्योति के हथियार அப்ப है. இந்த ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. तो इन सारे हथियारों को हमें धारण कर लेना है. ஹல்லேலூயா. हालेलुया. கடைசியாக 7வது எதை நாம் தரித்து கொள்ள வேண்டும்? और आखिरी में 7वां मुद्दा क्या क्या चीजों को हमें पहन लेना है. எபேசியர் 6ஆம் அதிகாரம் इफिसियों के 6वां अध्याय में அங்கே 11ஆம் வசனம் சொல்லுகிறது. वहां पर 11वां वचन में ऐसा कहा गया है कि அதாவது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். परमेश्वर के सारे हथियारों को बांध लो. 11ஆம் வசனத்தை படிங்க. वो 11वां वचन हम पढ़ेंगे. परमेश्वर के सारे हथियार बांध लो कि तुम शैतान की युक्तियों के सामने खड़े रह सको. ஹல்லேலூயா. हालेलुया. 11ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? वो 11वां वचन ऐसा कहता है நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி, कि शैतान के युक्तियों के सामना करने के लिए நீங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள்.
तुम परमेश्वर के सारे हथियारों को बांध लो। அந்த சர்வாயுத ஆயுதங்கள் என்னங்கிறத நம்ம 14 இருந்து 17 வரை இருக்குது, படிங்க அதை பார்ப்போம். अब ये सारे हथियार क्या है, ये 14वां वचन से लिखा गया है, 14 to 17. 14 से 17 तक। इसलिए सत्य से अपने कमर कसकर और धार्मिकता की झिल्लम पहनकर और पाँवों में मेल की झिल्लम पहनकर और पाँवों में मेल की सुसमाचार की तैयारी के जूते पहनकर और इन सब के साथ विश्वास की डाल लेकर स्थिर रहो, जिससे तुम उस दुष्ट के सब जलते हुए तीरों को बुझा सको, और उदार का ठोप और आत्मा की तलवार जो परमेश्वर का वचन है ले लो। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ அந்த தேவனுடைய சர்வாயுத இதை தரித்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. तो शास्त्र हमसे कहता है कि सारे हथियार जो परमेश्वर के सभी को पहन लो। அங்கே என்னென்ன சர்வாயுத இதுகள் ஆயுதங்கள் என்பது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. वहाँ पर ये लिखा गया है कि वो सारे हथियारों के नाम लिखा गया அதாவது है। எதற்காக அதை தரித்து கொள்ள तो வேண்டும்? हमें क्यों ये सब पहनना है? அதாவது பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க நமக்கு திராணி இருக்கணும், அதனால இவைகளை நாம் தரித்து கொள்ள வேண்டும். शैतान के सारी युक्तियों को सामना करने के लिए हमारे अंदर बल होना चाहिए, इसलिए हमें ये सब पहनना है। ஹல்லேலூயா. हालेलुया। அன்பான தேவ பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के लोगों, 7 காரியத்தை நாம் வேதத்திலிருந்து பார்த்திருக்கிறோம். हम शास्त्र से कुछ 7 कार्य देखे हैं அதாவது நாம் எவைகளை தரித்து கொள்ள வேண்டும், कि हमें क्या क्या पहन लेना है। அதாவது இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும், पहला यीशु मसीह को पहन लेना है, மனத்தாழ்மையை தரித்து கொள்ள दूसरा வேண்டும், नम्रता को पहन लेना है, ரட்சிப்பை தரித்து கொள்ள வேண்டும், तीसरा उद्धार पहन लेना है, நீடிய பொறுமையை தரித்து கொள்ள வேண்டும், चौथा बड़ा धीरज को हमें पहन लेना है, அதற்கு பிறகு நீதியை தரித்து கொள்ள வேண்டும், उसके बाद धार्मिकता को पहन लेना है, ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும், उसके बाद ज्योति के हथियारों को पहन लेना है, கடைசியாக தேவனுடைய சர்வாயுதங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும், और आखिरी में परमेश्वर के सारे हथियारों को पहन लेना है। இவைகளெல்லாம் நாம தரித்து கொண்டோம் तो என்றால் इन सारे कार्य को जब हम पहन लेंगे நமக்கு முடிவுல என்ன கிடைக்கும்? तो आखिरी में हमको क्या मिलेगा? பாருங்க, வெளிப்பாடு அதிகாரம் 3, 5, 6 பாருங்க என்ன கிடைக்கும். प्रकाशित वाक्य के 3 अध्याय के 5 और 6वां वचन हम देखेंगे। जो जय पाए उसे इसी प्रकार श्वेत वस्त्र पहनाया जाएगा, और मैं उसका नाम जीवन की पुस्तक में से किसी रीति से न काटूंगा, पर उसका नाम अपने पिता और उसके स्वर्गदूतों के सामने मान लूंगा। जिसके कान हो वह सुन ले कि आत्मा कलीसियाओं से क्या कहता है। ஹல்லேலூயா. हालेलुया। வேதம் எவைகளை தரித்து கொள்ள வேண்டும் என்று போதிக்கிறதோ அதை நாம் தரித்து கொண்டால், यानी जो परमेश्वर के वचन हमसे कहता है पहन लेने के लिए, उसे हम पहन लेंगे तो நாம் எல்லாவற்றையும் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். हम सारे कार्यों में विजय पाएंगे। எனவே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, इसलिए वहाँ पर लिखा गया है, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ जो जय पाएगा அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். उसको एक श्वेत वस्त्र दिया जाएगा। இது எப்ப தரிப்பிக்கப்படும்? ये श्वेत वस्त्र कभी दिया जाएगा? வாழ்க்கைக்கு பின்பாக, इस संसार के जिंदगी के खत्म होने के बाद। உலக வாழ்க்கையில நாம் எவைகளை தரித்து கொண்டோமோ, तो इस संसार के जीवन में हमने जो भी पहन लिया है, நாம் அதை வேதம் போதிக்கிறபடி நாம் அதை தரித்து கொண்டோம் என்றால், उसे जैसा वचन कहता है वैसा हम पहन लेंगे तो நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். हम जय पाएंगे। அப்போ நமக்கு என்ன செய்யறதா? நமக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படுமா? जय पाने के बाद हमें एक सफेद वस्त्र दिया जाएगा, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அந்த மனுஷனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல், और उस व्यक्ति के नाम को जीवन के पुस्तक से मैं नहीं काटूंगा, என் பிதா முன்பாகவோ, बल्कि मेरे परमेश्वर पिता के सामने அவருடைய தூதர்கள் முன்பாகவோ, और उनके स्वर्गदूतों के सामने அந்த மனுஷனுடைய நாமத்தை அறிக்கையிடுவேன். उस व्यक्ति के नाम को मैं पुकारूंगा। ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை पवित्र आत्मा जो कलीसियाओं से कहती है, காதுள்ளவன் கேட்க கடவான் என்று उससे எழுது. जिनके पास कान है वो सुन ले। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ இவைகளை நம்ம தரித்து கொள்ள வேண்டும். तो इन सारे कार्य को हमें पहन लेना है। ஹல்லேலூயா. हालेलुया। ஒருக்கா நீங்க ஆன்லைன்ல பார்த்து புரிந்து கொள்ளாவிட்டால் மறுபடியும் இதை நீங்க ரெண்டாவது பாருங்க, எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில தரித்து கொள்ள வேண்டும். इस वीडियो को आप एक बार देख के आपको नहीं समझेगा तो फिर से एक बार इसे देखिए कि आपको क्या क्या परमेश्वर के अच्छा जीवन जीना है तो पहनना होगा। எனக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கு வெண் வஸ்திரம் தரிக்க போகிறாரு. क्योंकि ये संसार के जीवन के समाप्त होने के बाद आपको परमेश्वर एक श्वेत वस्त्र पहनाएंगे। அந்த வெண் வஸ்திரத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக, उस श्वेत वस्त्र को हमें प्राप्त करना है, இந்த प्राप्त உலக करने के வாழ்க்கையில लिए நாம்
எவைகளை தரித்து கொள்ள வேண்டும் என்று ஒரு 7 காரியத்தை பார்த்தோம். इस संसार के जीवन में हमें क्या क्या पहन लेना है करके हमने एक 7 मुद्दों पर आज बात அதை की। நாம் ஒருபோதும் அந்த இவைகளை நாம் என்ன செய்யக்கூடாது, தரித்தவைகளை கலற்றி விடக்கூடாது. ये जो भी 7 चीजें हैं इसे पहने ही हमें रहना है, कभी उसको उतारना नहीं है। நம்முடைய மரண பரியந்தம் வரை என்ன செய்யணும், அதை நாம் தரித்து கொள்ள வேண்டும். हमारे मृत्यु तक हमें इसे पहने रखना है। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. இந்த हालेलुया। ஆன்லைன் மூலம் இந்த வேத பாடத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, इस ऑनलाइन के जरिए परमेश्वर के वचनों को सुनने वाले प्रिय लोगों, இந்த நாளிலும் இந்த செய்தியின் மூலம் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க इस போகிறார். दिन भी इन वचनों के जरिए परमेश्वर आपको आशीष करने वाले हैं। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। அன்பான தேவ பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के लोगों, இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதம் என்ன தெரியுமா? यीशु मसीह ने पहला अद्भुत क्या किया था जानते हो? இயேசு கிறிஸ்து ஒரு திருமண வீட்டுக்கு போயிருந்தாரு. यीशु मसीह एक शादी के घर में गए थे। அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டது. वहां पर दाखरस की कमी हो गई। அப்போ அங்கே உள்ள வேலையாட்களை பார்த்து இயேசு சொன்னார், और वहां पर काम करने वाले लोगों को देखकर यीशु ने कहा, ஜாடியிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார். वो जो जग है वहां पर जाकर आप पानी भरो। அவர்கள் ஜாடியிலே தண்ணீரை அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நிரப்பியதினாலே यीशु मसीह का बात सुनकर जब उन्होंने पानी भरा, அந்த தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறி போனது. वो पानी फिर दाखरस में बदल गया। அந்த திருமண வீட்டிலே இருந்த அந்த குறைவு எல்லாம் மாறி போனது. शादी के घर में जो कमियां थी वो कमियां मिट गई। அப்போ இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த தண்ணீரை அவர்கள் அந்த ஜாடியிலே நிரப்பினார்கள். तो यीशु मसीह का बात सुनकर उस जो है वहां पर उन्होंने पानी भरा। எனவே அந்த ஜாடியிலே இருந்த தண்ணீர், நிரப்பப்பட்ட தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறியது. தேவன் செய்த முதலாவது அற்புதம் இது. इसलिए वो भरा हुआ पानी जो है दाखरस बन गया। ये परमेश्वर का पहला चमत्कार है। அன்பான தேவ பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के இந்த लोगों, வேளையில் தேவன் உங்க வாழ்க்கையிலே ஒரு பெரிய சமத்கார் செய்ய விரும்புகிறார். यीशु मसीह आपके जीवन में भी एक बड़ा अद्भुत करना இயேசு चाहते செய்த हैं। முதலாவது அற்புதம், यीशु मसीह के पहला अद्भुत, அவர் சொன்ன வார்த்தைக்கு அந்த வேலைக்காரர்கள் கீழ்ப்படிந்து தண்ணீரை நிரப்பியதினாலே அதே தண்ணீர் திராட்சை ரசமாய் மாற செய்தார். यीशु मसीह का बात मानकर उस काम करने वाले जो है मटके को पानी से भरा और यीशु मसीह उस पानी को दाखरस में बदल இந்த दिया। வேளையிலும் கண்களை மூடி நீங்கள் தேவனை நோக்கி நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள். इस समय भी हम परमेश्वर की और आंखें बंद कर कर प्रार्थना करने वाले हैं। இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அற்புதங்கள் உங்க வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது. यीशु मसीह के नाम से आपके जीवन में चमत्कार होगी। இயேசு கிறிஸ்து அவர் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். यीशु मसीह अद्भुत करने वाला परमेश्वर है। யாரும் வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்ற முடியாது. ऐसा कोई भी नहीं है जो सिर्फ पानी को दाखरस बना सकता। ஆனால் இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றி விட்டார். लेकिन यीशु मसीह ने पानी को दाखरस बनाया। ஏனென்றால் அங்கே உள்ள வேலைக்காரர்கள் அதற்கு கீழ்ப்படிந்ததினாலே, क्योंकि वहां पर नौकरों ने यीशु मसीह का बात माना। இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, इस संदेश को सुनने वाले प्रिय लोगों, நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது जब आप यीशु मसीह के बातों को या वचनों को मानते हैं, நிச்சயமாய் உங்க வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கத்தான் तो செய்யும். जरूर आपके जीवन में चमत्कार होगा। உங்க வாழ்க்கையிலே முடியாதவைகள் எல்லா பிரச்சனைகளும் முடிந்து போகும். आपके जीवन में जो समस्याओं का अंत नहीं है उसका अंत होगा। இந்த வேளையிலும் விசுவாசத்தோடு நான் உங்களுக்காக நான் வருகிறேன். इस समय भी विश्वास के साथ मैं आपके और आता हूँ। இந்த பைபிள் ஸ்டடியை ஆன்லைன் மூலம் யார் யார் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, इस बाइबल स्टडी को इन ऑनलाइन के जरिए जो भी देख रहे வருகிற हैं நாட்கள்ல யார் யார் பார்க்க और போகிறார்களோ, आने वाले दिनों में इस ऑनलाइन के माध्यम से जो भी देखेंगे, ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே उन सभी लोगों को यीशु मसीह के नाम से அற்புதம் நடக்கும். अद्भुत होगा। ஏனென்றால் இயேசு செய்த முதலாவது அற்புதம், क्योंकि यीशु के किए हुए पहला चमत्कार, தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். पानी को उन्होंने दाखरस में बदल डाला। திருமண வீட்டிலே அவர்கள் தயார் பண்ணின திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இரண்டாவது அந்த திராட்சை ரசம் மிகவும் சுவையுள்ளது என்று பந்தியிலே அமர்ந்தவர்கள் சொன்னார்கள். दावत में जितने भी लोग बैठे थे उन्होंने कहा कि पहला जो दाखरस था उससे ज्यादा यीशु मसीह जो बदले है वो दाखरस एकदम स्वादिष्ट है। இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறவர். यीशु मसीह अद्भुत करते हैं। அவர் இந்த பூமியிலே மனிதராய் நடமாடிய நாட்களிலே அவர் அற்புதங்களை செய்தார். यीशु मसीह जब इस संसार में मनुष्य बनकर थे तभी बहुत सारे अद्भुत किए थे। இப்பொழுது அவர் தேவ ஆவியானவராக இந்த உலகம் முழுவதும் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். आज पवित्र आत्मा बनकर इस संसार में वो नजर डालते இந்த हैं। செய்தியின் மூலம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் உண்டாக்கப்படுகிறது. इस संदेश के द्वारा आपके जीवन में परमेश्वर एक
चमत्कार जरूर करेंगे। எதை விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கிறீர்களோ विश्वास के साथ आप जो कुछ मांगते அவர் हैं உங்களுக்கு அதை செய்து கொடுக்கிறவராய் उसे இருக்கிறார். परमेश्वर आपके लिए करने वाला அவர் परमेश्वर है। சொல்லுகிறார், உங்கள் உள்ளத்துல சந்தேகப்படாமல் நீங்கள் எதை என்னிடம் கேட்கிறீர்களோ அதை உங்களுக்கு நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். बिना शक किए आप मेरे ऊपर विश्वास रखकर आप कुछ भी मांगो वो आपको दिया जाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, இயேசு இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். देखिए यीशु मसीह आज भी जीवित है। அவர் உங்களுக்காக தான் சிலுவையிலே அவர் பலியானார். वो आपके लिए ही क्रूस पर बलि हुए। பிதாவாகிய தேவன் அவர் சிலுவையிலே பலியாக்கினார். पिता परमेश्वर ने यीशु को क्रूस पर चढ़ाया। உங்களுடைய தவறுக்காக, என்னுடைய தவறுக்காக தான் அவர் சிலுவையிலே பலியானார். आपका और हमारे गलतियों के लिए ही यीशु को क्रूस पर चढ़ाया गया ஆனால் அந்த था। இயேசு மறுபடியும் உயிரோடு அவர் எழும்பி இருக்கிறார். लेकिन वो यीशु मसीह तीसरे दिन फिर से जिंदा उठे। அவர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை அவர் செய்வார். वो आपके जीवन में अद्भुत करेंगे। உங்க வாழ்க்கையிலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். आपका जीवन में परमेश्वर के नाम की महिमा होना चाहिए। பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி நாட்களிலே அவர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்கிறவர். इन आखिर दिनों में परमेश्वर कई सारे अद्भुत करने वाला கர்த்தருடைய परमेश्वर है। ஆவியானவர் எங்குண்டோ அங்கே விடுதலை உண்டு. जहाँ पर पवित्र आत्मा है वहाँ पर छुटकारा है। ஹல்லேலூயா. हालेलुया। இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவராய் வெளிப்படுகிறார். यीशु मसीह संसार में इस समय पवित्र आत्मा के जैसा அவர் मंडलाते எங்கே हैं। வெளிப்படுகிறாரோ वो जहाँ पर प्रकट होते அங்கே हैं ஒரு ஹீலிங், ஒரு அற்புதத்தை தேவன் செய்கிறார். वहाँ पर एक चंगाई या छुटकारा परमेश्वर देते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த நாளிலும் கொடுக்கப்பட்ட இந்த வேத பகுதி மிகவும் முக்கியமான வேத பகுதி आज தேவப்பிள்ளையே. के दिन भी दिया हुआ वचन जो पाठ है वो एकदम महत्वपूर्ण है। வேதம் எதை எதை தரித்து கொள்ள வேண்டும் என்று போதிக்கிறதோ அதை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும். शास्त्र हमें जो भी पहनने के लिए कहता है उसे हमें पहनना जरूरी நீங்கள் है। தேவனுடையவர்களாய் இருக்கிறீர்கள். आप परमेश्वर के लोग हैं। நன்றி பிதாவே, धन्यवाद पिता। நன்றி இயேசுவே, धन्यवाद यीशु நன்றி मसीह। பரிசுத்த ஆவியானவரே. धन्यवाद पवित्र आत्मा। தேவ கிருபை எங்களுக்கு இந்த ஊழியத்தை செய்ய உதவி செய்து கொண்டிருப்பதற்காய் நன்றி. परमेश्वर का अनुग्रह इस सेवकाई को और ज्यादा आगे बढ़ा रहे हैं इसलिए धन्यवाद। ஒரு சில வாலிப பிள்ளைகளை வைத்து இந்த ஆன்லைன் ப்ரோக்ராம் ஆமென் ராஜா தொடர்ந்து செய்ய அப்பா நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. कुछ जवान बच्चों को रखकर इस सेवकाई को बढ़ाने के लिए आपने मदद किया प्रभु धन्यवाद। தொடர்ந்து இந்த ஊழியங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. लगातार इस सेवकाई को आप आशीष करिए। எங்க வாழ்க்கையில ஒருவேளை குறைகள் இருந்தால் அதை எங்களுக்கு உணர்த்துவீராக. हमारा जीवन में कोई कमियां होगी तो आप उसे बताइए। உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். आपके सम्मुख में हम नम्र झुकाते हैं। இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं। நல்ல பிதாவே. अच्छे पिता। ஆமென். आमेन।